குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வந்து ரோனின்ல வந்து 225cc. இதில் வந்து மொத்தம் வந்து 5 வேரியண்ட் வரும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து 1CH வரும், அடுத்து 1CH பேஸ் ப்ளஸ்ஸு, அப்புறம் மிட் வேரியண்ட் வரும், ஸ்பெஷல் எடிஷன் வரும், அதுக்கப்புறம் டாப் வேரியண்ட்டில் வந்து ரெஃப்ரெஷ் எடிஷன் வரும். இது வந்து பேஸ் மாடலு. ஃப்ரண்ட்டில் வந்து 18 இன்ச்சில் 9 ஸ்போக் வீல் கொடுத்துருப்பாங்க. வித் டியூப்லெஸ் டயரோடு வந்துடும். டியூப்லெஸ் டயர் இருக்கிறதுனால நார்மலாக லாங்கில் போகும்போது இந்த மாதிரி இடத்துல பஞ்சர் ஆயிடுச்சுன்னா சேஃபாக ஒரு இடத்துக்கு போகிற வரைக்கும் நீங்கள் போய்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து 300 mm வென்டிலேட்டர் டிஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. டிஸ்க்கு சைஸ் பெருசாக இருக்கனால அது போக வென்டிலேட்டர் டிஸ்க்குனால இது வழியாக உங்களுக்கு வந்து ஏர் வந்து சர்க்குலேட் ஆகும். இதனால் டிஸ்க் வந்து அவ்வளோ ஹீட் ஆகாது. அதனால் டிஸ்கோட லைஃப் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஃப்ரண்ட்டில் வந்து ஏபிஎஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பேஸ் மாடலில் மட்டும் ஒரு ஏபிஎஸ் வரும். அடுத்து உள்ளதில் ஃபுல்லாக சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் வரும். அதாவது ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுமே ஏபிஎஸ் வரும். ஏபிஎஸ் இருக்கிறதுனால என்ன ஃபங்க்ஷன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக லாங்காக போய்கிட்டு இருக்கும்போது ஸ்பீடாக போகிறப்போ பிரேக் பிடிச்சிங்கன்னா ஏபிஎஸ் இல்லாத வண்டி சடனாக பிரேக் பிடிச்சோன்னே ஸ்கிட் ஆகும். ஏபிஎஸ் இருக்கிறதுனால அந்த பிரேக்கிங் வந்து விட்டு விட்டு பிடிக்கும். அதனால் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஃபியர் ஆக தேவையில்ல, வண்டி வந்து ஸ்கிட் ஆகாது. ஃப்ரண்ட்டில் வந்து 43 mm USD 4 கொடுத்துருக்காங்க. USD 4 கொடுத்துருக்கனால இது வந்து ஆஃப் ரோடுக்கு வந்து நல்லாயிருக்கும். டெலஸ்கோப்பிக்கும் USD 4க்கும் என்ன வித்தியாசம்னா, டெலஸ்கோபிக் 4 இருக்க வண்டி நார்மலாக நம்ம ரோட்டில் ஓட்டும்போது நல்லாயிருக்கும். இந்த வண்டி வந்து ஆஃப் ரோடுக்காண்டி இது பண்ணது. இதனா மேடு பள்ளத்தில் நீங்கள் இந்த ஹில்ஸ் இந்த மாதிரி ஏரியாவில் போகும்போது வந்து இந்த சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஷோல்டர் பெயின் வந்து அவ்வளோ ஃபீல் ஆகாது. அதுபோக ஃப்ரண்ட்டில் வந்து இந்த டி ஷேப்பில் வந்து சிக்னேச்சர் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா டிவிஎஸோட லோகோ, அதனால அந்த டிவியில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு பார்க்க லுக்காக இருக்கும். அதுவும் போக ஹெட்லைட்டுமே வந்து எல்இடியில் கொடுத்துருப்பாங்க. இதனால் வந்து விசிபிள் நல்லாயிருக்கும். ஹெட்லைட் வெளிச்சமே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக ரெண்டு பக்கமே இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்இடியில் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா பார்க்க வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இருக்கும். ஸ்பீடோமீட்டர் வந்து அசிமெட்ரிக் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. அசிமெட்ரிக்னா இது சென்ட்ராகவும் இல்லாமல் ஓரமாக இருக்கும். இதில் என்னென்ன ஆப்ஷன் வரும்னா, நீங்கள் வந்து ரியல் டைம் ஸ்பீடு பார்த்துக்கலாம், எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்கன்றது. அதுபோக கியர் வந்து நீங்கள் எத்தனை கியரில் போகிறீங்கன்றதும் இங்கே இன்டிமேஷன் ஆகும். மொத்தம் வந்து இதில் 5 கியர் வரும். ஃபஸ்ட்டு கியர் மட்டும் டவுன் ஷிஃப்ட் பண்ணணும், மிச்சம் 4மே மேலே வரும். அதுபோக ரியல் டைம் ஸ்பீடு வந்து எவ்வளோ ஸ்பீடில் போனால் எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிறது அதுவும் பார்த்துக்கலாம். டிஸ்டன்ஸ் எம்டி ஆப்ஷன் வந்து வரும். மொத்தம் வந்து இது டேங்க் கெப்பாசிட்டி வந்து 14 லிட்டரு. மேக்ஸிமம் மினிமம் வந்து ஒரு 2 லிட்டர் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ரிசர்வ் வந்தோடனே இங்கே வந்து இந்த லைட் வந்து உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். அது போக டேக்கோமீட்டருமே இருக்கும். இதில் என்னென்னா நீங்கள் எவ்வளோ ஆர்பிஎம் ஸ்பீடில் போகிறீங்கன்ற பார்த்துக்கலாம். அது போக ட்ரிப் F வரும். ட்ரிப் பின்றது நார்மலாக ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓட்டுறீங்க, ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக எவ்வளோ ஓட்டுறீங்க பார்த்துக்கலாம். ட்ரிப் பி எஃப்ன்றது இருக்கிற ஃபியூலுக்கு எவ்வளோ ரேஞ்ச் போகுன்றது காட்டும். அதுபோக வந்து மொத்தம் 2 மோட் ஆப்ஷன் வரும், அர்பன் ரெயின். அர்பன்ன்றது நார்மலாக அந்த நம்ம லோக்கலில் ஓட்டுறதுக்கு. ரெயின் மோட் போட்டிங்கன்னா ஏபிஎஸ் வந்து அந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். உங்களுக்கு மழை நேரத்தில் வந்து ரோட்டில் அவ்வளோவா ஸ்கிட் ஆகாது. அதுபோக இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருவாங்க. இன்ஜின் ஆன் ஆஃப் சுவிட்ச். இதென்னா இன்ஜின் ஆன் ஆஃப் சுவிட்ச் இது ஆஃப்ல இருந்தால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, ஆனில் இருக்கும்போது தான் ஸ்டார்ட் ஆகும். அதுபோக உங்களுக்கு அசால் லாம்னா கொடுத்துருப்பாங்க. இது போட்டிங்கன்னா 4 இண்டிகேட்டர்ஸ் மாதிரியும் ரோட்டில் ஓரமாக போகும்போது நீங்கள் நிற்கும் போது போட்டுக்கலாம். அதுபோக ஸ்ட்ரெயிட் ரோடில் போகும்போதும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது முன்னாடி வந்து இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ன்றது கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா ஹையர் சிசி வண்டியில் மட்டும் வரும். இது எதுக்குன்னா, நீங்கள் நார்மலாக லாங்காக ட்ராவல் பண்ணுறப்போ வந்து இன்ஜின் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த இடத்துல உங்களுக்கு அட்மாஸ்பியர் ஏர் வந்து இதுக்குள்ளே வந்து சர்க்குலேட் ஆகும். இதனால் என்னென்னா இன்ஜினுக்கு போகிற ஹீட்டை வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் குறைச்சி கொடுத்துரும். அதுபோக இதில் வந்து லிக்விட் கூலிங் இன்ஜின் தான் வரும். லிக்விட் கூலிங் இன்ஜின் இருக்கிறனால நீங்கள் ஆயிலையும் கூல் பண்ணிக்கலாம், லிக்விட்லேயும் கூல் பண்ணிக்கலாம். அதுபோக உங்கள் இஎஃப்ஐ கவர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா, நார்மலாக நீங்கள் லாங் ட்ராவல்காண்டி தான் இந்த வண்டியை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. அதுபோக நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து அவ்வளோ உங்களுக்கு ரொம்ப வந்து ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த இஎஃப்ஐ கவர்ன்ற கொடுத்துருப்பாங்க. இதை தாண்டி வந்து உங்களுக்கு அவ்வளோ ஹீட் உள்ளே போகாது. அதுபோக இந்த வண்டியில் மெயினாக என்னென்னா, சீட் 8மே வந்து 790 mm தான் கொடுத்துருக்காங்க. அதனால சீட் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களும் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுபோக கொஞ்சம் யாருனாலும் ஓட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேக்கில் வந்து 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சாக் அப்சர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து 7 ஸ்டெப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பில்லியன் ரைடர் வந்து நீங்கள் ஏற்றிட்டு போகிறவங்க பொறுத்து, வெயிட்டை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுபோக பேக்கில் வந்து இந்த பில்லியன் ரெஸ்ட்ன்றது வந்து ஹார்டாக கொடுத்துருப்பாங்க. அது போக சைலன்சர் வந்து ஸ்போர்ட்டி மஃப்ளர் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. அதுவும் போக இந்த சவுண்டுமே வந்து உங்களுக்கு பார்க்க வந்து நல்லாயிருக்கும்.
மிச்ச பிராண்டில் வந்து அந்த 350cc தான் இந்த சவுண்ட் வரும். டிவிஎஸை பொறுத்தளவு இந்த ரோனின் 225cc இவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த எக்ஸ்ட்ரா சவுண்டுமே நல்லாயிருக்கும். அதுபோக இந்த வண்டியோட பவர் வந்து 20.1 bhp 7750 RPM கொடுத்துருக்கனால வண்டியில் வந்து பவர் நல்லாயிருக்கும். அதுபோக டார்க்குமே 19.73 டார்க்கு 3250 RPM கொடுத்துருக்கனால புல்லிங் பவரும் நல்லாயிருக்கும். நீ இழுத்து போகும்போது உங்களுக்கு ஸ்பீடுமே வந்து நல்லா தெரியும். இந்த மாடலில் இந்த வேரியன்ட் மட்டும் வெயிட் 159 கிலோ வரும். அடுத்த உள்ள வேரியன்ட் ஃபுல்லாமே 160 கிலோ வரும். அந்த 1 கிலோ வெயிட் எதுக்கு டிஃப்ரென்ஸ்னா இது வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், அடுத்த டபுள் சேனல் ஏபிஎஸ் வரும்போது 1 கிலோ மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். கலர்